உட்கார. என்ன மச்சான் சோகமாகற? நம்ம யூடியூப் சேனலில் என்னதான் வீடியோ போட்டாலும் வியூஸே போக மாட்டேங்குதா? நீ யூடியூப் சேனலில் என்னென்ன வீடியோ போடுற? யூடியூப் சேனலில் மக்களுக்கு நல்ல விஷயத்தை தெரிவிக்கிற மாதிரி அவேர்னஸ் வீடியோ, நல்ல நல்ல கண்டென்ட் வீடியோஸ்லாம் போட்டுன்னு இருக்கிறேன்டா. ஆனால் வியூஸே போக மாட்டேங்குதுடா. இப்போ இந்த மாதிரி வீடியோலாம் எவன் பார்க்குறான்? இந்த பொண்ணுங்க வண்டி ஓட்டுறது, இந்த புள்ளிங்க மாதிரி டான்ஸ் ஆடுறது, இது மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கிற வீடியோவை எடுத்து போடும் மச்சி. அப்போ தான் ட்ரெண்ட் ஆகும். மச்சி, நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதே மக்களுக்கு 4 விஷயம் தெரிவிக்கணும் தான்டா. இந்த மாதிரி வீடியோலாம் நான் போட மாட்டேன்டா. அப்போ எப்படி தான் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது? நாளைக்கு பாரு மச்சி. வா இப்போ போகலாம். ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் அன்பு பேசுகிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். இந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பாழஞ்சு போயிருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட க்ளீன் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மச்சான், இன்றைக்கி எடுத்த வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். வியூஸ் பிச்சுக்கின்னு போகும். போகணுண்டா. நாடா வியூஸே போல. சே, என்ன மச்சி, நேற்று வீடியோ போட்டுமே வியூஸ்லாம் பிச்சுன்னு இருக்கும் போல். டேய், நீ வேற ஏன்டா வெறுப்பேத்துற? நேற்று அவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டோம். ஒரு 100 வியூஸ் கூட போடுறா. ஹே, என்னடா மச்சான் சொல்கிற? ஆமாண்டா மச்சான், வெறுப்பாக இருக்குடா. இதுக்கே இப்படி ஆகிட்டா எப்படி மச்சி? வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் ரெண்டுத்துக்குமே விலை கொடுத்தான்டா. இதை நான் சொல்ல, தந்தை பெரியாரே சொல்லியிருக்காடா. மச்சி, எனக்கு ஒரு யோசனை வருது மச்சி. நம்ம ஸ்கூலில் ஆண்டு விழான்னு சொன்னாங்க. அங்கே டான்ஸ்லாம் ஆடுவாங்க. அதை நம்ம வீடியோ எடுத்து போடலாம் மச்சி. சரிடா, போகலான்டா. அந்த வீடியோ தான் மச்சி. அந்த பாப்பா டான்ஸ் ஆடுற வீடியோ, அந்த தம்பி பேசுகிற வீடியோ, இந்த வீடியோலாம் யூடியூப் சேனலில் போடும் மச்சி. நல்லா யூஸ் போகும். சரி, போட்டுடலாம் மச்சான். தேபாரா மச்சான், இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு பொண்ணு பைக் ஓட்டும் போது அந்த வீடியோவை 8 மில்லியன் வியூஸ் போகுதுடா. அடா ஆமாம். நம்மெல்லாம் தொண்டை நினைச்சாலே ஒரு தடவை இல்லை 100 தடவை சிந்திக்கணும். டேய், இங்கே பாடுறா. இவ்வளோ மாரி ஆண்களில் தானே 10 மில்லியன் வியூஸ்லாம் போகுது. இவனுக்கு சொல்கிற மாதிரியே பைக் ஓட்டினே டான்ஸ் ஆடினே வீடியோ போடுறவங்களாம் 10 மில்லியன் 20 மில்லியன் வியூஸ் போகுது. நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் 100-200 மேலே வியூஸ் போக மாட்டேங்குது. என்ன தான் சொல்கிறதோ. தேபாரா மச்சான், கவர்மெண்ட் ஸ்கூலில் பொண்ணுங்க வளகாப்பு பண்ணுற மாதிரியும் பீடி பிடிக்கிற மாதிரியும் குடிக்கிற மாதிரியும் வீடியோ போட்டால் வியூஸ் போகுதுடா. என்ன மச்சான், நம்மளும் தான் நல்ல நல்ல வீடியோலாம் போடுறோம். நம்மளுக்குலாம் வியூஸ் போகாதா? ஒருத்தன் ரொம்ப நல்லவனாக இருப்பான். அவன் சின்ன கெட்டது பண்ணாலும் அவனை மொத்தமாக கெட்டவன்னு சொல்லுவாங்க. இதை கெட்டவன் ஒரு சின்ன நல்லது பண்ணாலும் அவனை தலையில் தூக்கி வச்சுன்னு கொண்டாடுவாங்க. அதான்டா இன்றைக்கான உலகம். சரி விட்றா மச்சான், நம்ம வீடியோ ஒரு நாள் வியூஸ் போகண்டா. சரி மச்சான், எனக்கு டைம் வருது, நான் போயிட்டு வரேன். சரி போ.
வேலைக்கு வேறு போகணும், ஒர்க்கு வேறு அதிகமாக இருக்குது, யூடியூப்பில் வேறு வீடியோ அப்லோட் பண்ணணும். சரி, மோகனுக்கு கால் பண்ணுவோம். பணத்துக்காக என்ன மருந்து அவன் கூட போனியே, நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே. சொல்லு மச்சி. ஹலோ மோகனு, எனக்கு ஆஃபீஸில் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குடா. நம்ம சேனலில் ஒரே ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணோம், உனக்கு போட்டு வரேன், நீ அப்லோட் பண்ணிடுறியா? சரி மச்சி, நீ போயிட்டு வா, நான் பார்த்து போட்டுக்கிறேன். சரிடா, ஓகேடா. இவன் வேறு வியூஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறானே, என்ன பண்ணலாம்? அதை பண்ணுறோம். இனி நம்ம போடுற வீடியோவில் வியூஸ் பிச்சுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலில் நிறைய நல்ல நல்ல கண்டென்ட்லாம் போடுறோம். ஆனால் நீங்கள் எதையுமே பார்க்க மாட்டீங்க. நம்ம நாட்டில் எவ்வளோ நிறைய நல்ல நல்ல விஷயம்லாம் நடக்குது, அதெல்லாம் எடுத்து நீங்கள் ட்ரெண்ட் பண்ணலாமே. ரீசெண்டாக காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் செகண்ட் இயர் படிக்கிற காலேஜ் பொண்ணு கம்போடியா நாட்டில் நடந்த ஆசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் ஒரு தங்க பதக்கமும் 2 வெள்ளி பதக்கமும் ஜெயிச்சு நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்த்துருக்காங்க. இந்த விஷயம் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்த நியூஸ் ட்ரெண்ட் ஆகல. இதுவே கவர்மெண்ட் ஸ்கூல் கிளாஸ் ரூமில் பொண்ணுங்களாம் வளகாப்பு பண்ணுற மாதிரிலாம் எடுத்து வீடியோ போடுறாங்க. இதெல்லாம் ட்ரெண்ட் பண்ணி வர்றீங்களே, ஏன் இந்த மாதிரி நல்ல நல்ல நியூஸ்லாம் ட்ரெண்ட் பண்ண மாட்டீங்க? ஏதோ ஒரு பொண்ணு பைக் ஓட்டுறதும் பசங்க டான்ஸ் ஆடுறதையும் எடுத்து ட்ரெண்ட் பண்ணுறதோட இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்து ட்ரெண்ட் பண்ணலாமே. செந்தாழம் பூவில் வந்தாள். சொல்லு மச்சி, எங்கே இருக்கிற? வீட்டுக்கு தாண்டா வந்துன்னு இருக்கான். எப்போ வருவ? வந்துடுவேன். வீடியோ அப்லோட் பண்ணிட்டியா? வீடியோ பார்த்தியா இல்லையா? அப்லோட் பண்ணியாச்சு. என்ன ஆச்சு? வியூஸ்லாம் சும்மா பிச்சிச்சு. என்னடா சொல்கிற? உண்மையில தான் பாரான். தோறு பார்க்குறேன். ஏய், என்னடா தம்ப்நெயில் வேற இருக்கு, வியூஸ் பிச்சின்னு போய்க்குது. ஆமாம், நானும் தம்ப்நெயில் மாற்றி போட்டேன். நீ எதுக்குடா தம்ப்நெயில் மாற்றினா? யாரை கேட்டா மாற்றினா? இவ்வளோ நாள் நீ என்ன வீடியோ போடுற, ஆனால் நான் தம்ப்நெயில் மாற்றி போட்டதுக்கு 1 மில்லியன் வியூஸ் வந்தது. நீ போடுறது வெறும் 10-20 தான் வியூஸ் போகுது. ஏய், இவ்வளோ நாள் என் யூடியூப்பில் நல்ல நல்ல வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தா, ஏன்டா என் மாரி பண்ணுற? ஒன்று ஒரு நாள் அப்லோட் பண்ண சொந்தக்கு உன்னால் முடிஞ்சதை பண்ணிட்டல, வெயிட் ஆஃப் பண்ண. அடச்ச, இவனை நம்பி ஒரு வீடியோ போட சொன்னதுக்கு தம்ப்நெயிலை மாற்றி போட்டு வியூஸ் போயிருக்குன்னு சொல்கிறான். இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக போகுது, பாசிட்டிவ் எல்லாம் நெகட்டிவாக போகுது. ஒரு நல்ல விஷயம் நல்லதாகவே போகாது. அந்த நல்ல விஷயத்த ஒரு கெட்டது மூலமாக தான் மக்கள் பார்க்குறாங்க. அப்படின்னா ஒரு கெட்டதை முன்னாடி வச்சா தான் பின்னாடி இருக்கிற நல்ல விஷயமே மக்களுக்கு தெரியுது. சே.